கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இந்த நாளில் கூடி வரும்படியாக கர்த்தர் பாராட்டின இரக்கத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிற எவனும் கர்த்தருக்கென்று அவரை விசேஷித்துக் கொள்ளுகிறான் என்ற வார்த்தைகளின்படி இந்த நாளை நாம் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். குறிப்பாக இந்த நாளில் இங்கு வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கும்படி என்னை அன்போடு கேட்டுக்கொண்ட இந்த சபையின் ஊழியர் சகோதரி எம்சிக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் என்னிடத்தில் கேட்டார், ஒரு 5 நிமிஷம் நான் சாட்சி சொல்ல வேண்டும் என்று கேட்டார். நான் சொன்னேன், சபையே உங்கள் சபை, நீங்கள் கொடுக்கிற நேரத்தில் நான் பிரசனம் பண்ணிக்கிட்டு போவேன், மற்ற எதுவும் என்னால் செய்ய முடியும். ஆகவே இந்த நாட்டில் என்னை அவர் அழைத்தமைக்காக அவருக்கு நான் நன்றி கூறுகிறேன். குறிப்பாக இந்த நாளில் நற்செய்தி ஸ்தாபனத்தின் தலைமை போதுகிறோம் பெந்தேகோஸ்தே திருச்சபைகளின் மாவட்டத்தின் திருநெல்வேலி பேராயத்தின் தலைவருமான, திருநெல்வேலி பேராயத்தின் தலைவர் என்றால் பிஷப். ஏனென்றால் எங்களுடைய சினாடில் ஒவ்வொரு மாவட்ட தலைவரையும் அரசாங்கத்தோடு தொடர்பு கொள்ளும்போது லெட்டர் பிஷப் என்று போட்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்று நாங்கள் செயற்குழுவை தீர்மானம் நிறைவேற்றி அதை எல்லா மாவட்டங்களுக்கும் தெரியப்படுத்தியிருக்கிறோம். ஆகவே திருநெல்வேலி மாவட்டத்துடைய பிஷப் யோகன்ராஜ் அவர்களுக்கு அதுபோல அவரோடு வந்திருக்கிற பாஸ்டர் ராமோஸ் அவர்கள், நம்முடைய ஐயா பாஸ்டர் மைக்கேல் சாமி அவர்களுடைய நெருங்கிய நண்பர், அவருடைய மகன். ஆகவே 2 பக்கம் 2 பேர் ஐயாவுடைய நெருங்கிய நண்பர்களுடைய பிள்ளைகளாக அடுத்த தலைமுறையாக இங்கே வந்து நின்று இந்த ஊழியத்தில் உறுதுணையாக உற்சாகப்படுத்தி நிற்பது இந்த ஊழியத்திற்கு கிடைத்த பாக்கியம் என்று கருதுகிறேன். ஆகவே அவர்கள் இருவருக்கும் நன்றி கூறுவதோடு இன்றைக்கு இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய ஊழியர்களுக்கும், சபை விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள், அழைக்கப்பட்ட அன்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, நன்றியை நான் குறித்தாக்கிறேன். இந்த கூட்டம் சாட்சியின் கூட்டமாகவே முடிந்துவிடும் என்று நான் நினைக்கிறேன். இன்னும் ஒருவர் சாட்சி சொல்ல வேண்டி இருக்கிறது. ஆனால் நேரம் வந்து பாஸ்டர் எபனேசர், ஏனென்றால் அவரை தன்னுடைய மூத்த மகனாகவே பார்த்தார் பாஸ்டர் மைக்கேல் சாமி ஐயா. ஆகவே அவரை சொல்ல சொன்னால் அவர் நிறையா சொல்லுவார். ஆனாலும் நேரம் இல்லை. ஆகவே அவர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணி முடித்துள்ளார். இந்த கூட்டத்திற்கு இயேசுவின் 2ஆம் வருகை கூட்டம் என்று பெயர் கொடுத்து நம்ம எல்லாம் இங்கே அழைத்திருக்கிறார்கள். இயேசுவின் 2ஆம் வருகை குறித்து பேசப்போனால் நேரம் போத என்னை கன்னியாகுமரி மாவட்டத்தில் கண்ணச்சை கூட்டங்களுக்கு கூப்பிடும்போது சிஎஸ்ஐ சபைகளில் சிஎஸ்ஐ ஐயர்மார் சரியாக 8 மணிக்கு கையில் கொடுப்பார்கள். கொடுக்கும்போது ஐயர் இப்படி சொல்லி கொடுப்பார், 11 அல்லது 12 மணிக்கு முடித்து விடுங்கள் என்று சொல்லிக் கொடுப்பார். அதாவது இரவு 12 மணிக்கு அல்லது 11 மணிக்கு முடிக்க சொல்லுவார். அதுக்கு முன்னால் முடித்தா எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது என்று கன்னியாகுமரி மக்கள் நினைத்துக் கொள்வார். நம்ம அவ்வளோ நீண்ட பிரசங்கம் பண்ணாதான் அந்த மக்களுக்கு தெரிஞ்சு வரும். ஆனால் இது கன்னியாகுமரி அல்ல, இது திருநெல்வேலி என்பதை நான்
நினைவில் வைத்திருக்கிறேன். நேரம் முடிந்து விட்டது. ஆகவே ஜெபித்து கூட முடித்துகிறோம். ஒரு விசை ரோமாபுரியில் பாஸ்டர் பிரபுதாஸ் வாஸ் அவர்கள் பிரசங்கத்திற்கு அழைக்கப்பட்டிருந்த போது அவர்கள் அங்கே போய் பிரசங்கத்துக்காக எழுந்து நின்ற போது மக்கள் எல்லாரும் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளில் பேசி கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார்களாம். அவர்கள் நிறுத்தி விடுவார்கள் என்று நினைத்து பாஸ்டர் பிரபுதாஸ் வாசன் நின்று கொண்டிருக்க ஆவியில் நிறைய ஆரம்பித்த கூட்டம் சரியாக 1 மணி நேரம் ஆவியில் நிறைந்து 1 மணி நேரம் ஆகும்போது எல்லாரும் அமைதியானார்களாம். இவருடைய நேரம் முடிந்து விட்டது. அவரும் போய் உட்கார்ந்து கொண்டார். ஆனால் இன்றைக்கு அந்த நிலை இல்லை என்ற போதிலும் உங்களை எல்லாம் நான் மிக துரிதமாக அனுப்ப வேண்டும். சிலர் பக்கத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள், சிலர் தூரத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள். இயேசுவின் வருகையை குறித்து பேச போனால் வருகையின் ஆதாரத்தை பேசுவதா, வருகையின் அடையாளத்தை பேசுவதா, திருச்சபைக்குள் நடக்கிற அடையாளங்களை பேசுவதா, இயற்கையில் நடைபெறுகிற அடையாளங்களை பேசுவதா, அரசியலில் நடைபெறுகிற அடையாளங்களை பேசுவதா என்றெல்லாம் பல கேள்வி இந்த நாள் முழுக்க எனக்கு இருந்தது. அப்படியும் நான் ஒரு நம்பிக்கையோடு புறப்பட்டு வந்தேன். 7:30 மணிக்கு என் கையில் கொடுத்து விடுவார்கள். எப்படியாகவும் 1 மணி நேரம் யாதாகவும் வார்த்தைகளை, ஆதாரங்களை, அடையாளங்களை சொல்லி முடிக்கலாம் என்று. என்றாலும் நேரமில்லை. ஆகவே நான் துரிதமாக வசனங்களை காட்டி போகிறேன். வேத புத்தகத்தில் யூதா தன்னுடைய நிருபத்தில் 14, 15 வசனங்களில் சொல்லுகிறார், 1000 பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார். வேத புத்தகத்தில் ஆண்டவராகிய இயேசுவின் வருகை முன்னறிவிக்கப்பட்டது என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகை முன்னறிவிக்கப்பட்டு அதை தொடர்ந்து அவருடைய முதலாம் வருகை நடந்தது. வேத புத்தகத்தை நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையை குறித்து முதல் மனிதனுக்கே அறிவிக்கப்பட்டது. ஆதாம் என்கிற முதல் மனிதனுக்கே இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகை அறிவிக்கப்பட்டது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசுவின் பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள், இயேசு இந்த பூமியில் பிறப்பார் என்பதை முன்னறிவித்த தீர்க்க தரிசன வார்த்தை. ஆகவே முதல் மனிதனுக்கே, உலகத்தில் தோன்றிய முதல் மனிதனுக்கே இயேசுவின் முதலாம் வருகை முன்னறிவிக்கப்பட்டது. அதுபோலவே வேத புத்தகத்தில் அவருடைய வருகை, முதலாம் வருகை, அவருடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய இறப்பு, அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய 2ஆம் வருகை அத்தனையும் தீர்க்க தரிசனங்களாக ஏற்கனவே குறிப்பிடப்பட்டுள்ளதை நாம் அறிவோம். இயேசு வருவார் என்று 1000 பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார் என்று ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு முன்னறிவித்தார் என்று யூதா 14, 15 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் என்று சங்கீதம் 96, 13 தாவீது சொன்னார். மாத்திரமல்ல, மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார் என்று தானியேல் 7:13 நாம் பார்க்கிறோம். அதுபோலவே தூதர்கள் இயேசுவின் பிறப்பை முன்னறிவித்தார்கள், இயேசுவின் உயிர்த்தெழுதலை முன்னறிவித்தார்கள். அந்த இயேசு எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே திரும்பவும் வருவார் என்று அவருடைய 2ஆம் வருகையை முன்னறிவித்தார்கள். இப்படி தீர்க்கதரிசிகள் முன்னறிவித்தது ஒரு பக்கம், தூதர்கள் முன்னறிவித்தது ஒரு பக்கம் இருக்க,
புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்களும் இயேசுவின் வருகை குறித்து பேசினார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு சொல்லும்போது, கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கும்படி கர்த்தருடைய பந்தி சபையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியமாக அவர் அறிவிக்கிறார். மாத்திரமல்ல, தெசலோனிக்கேயருக்கு அவர் எழுதுகிற வேளையிலே கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் அவரோடு கூட வருவார்கள். பின்பு உயிரோடு கூட இருக்கிற நாமும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக என்றென்றைக்கும் கர்த்தரோடு இருப்போம் என்று எழுதுகிறார். இப்படி பல காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க. இவைகள் ஒவ்வொன்றையும் நான் வசன குறிப்புகளோடு பேச ஆரம்பித்தால் அது வெகு நேரம் பிடிக்கும். ஆகவே சில காரியங்களை தொட்டு போகிறேன். தானியேல் தன்னுடைய தீர்க்கதரிசன புத்தகத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் கண்ட ஒரு சொப்பனத்திற்கு விளக்கம் கொடுத்ததை தானியேலின் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். தானியேல் 2ஆம் அதிகாரத்திலே ஒரு பெரிய சிலையை தன்னுடைய சொப்பனத்திலே ராஜா பார்த்ததையும், அந்த சொப்பனத்தையும் அவன் மறந்து அந்த சொப்பனத்திற்கான விளக்கத்திற்காக அவன் கலக்கத்தோடு இருந்த நிலையிலே சொப்பனத்தையும் கூறி அதற்கான விளக்கத்தையும் கூறிய தானியேல் அந்த சொப்பனத்திலே சொல்லப்பட்ட காரியங்களை இப்படி சொன்னார். ராஜாவே, நீர் கண்ட சொப்பனத்தில் அந்த சிலையின் தலை பசும்பொன்னாய் இருந்தது. சிலையின் மார்பும் புயங்களும் வெள்ளியாய் இருந்தது. வயிறும் தொடைகளும் வெண்கலமாய் இருந்தது. கால்கள் இரும்பாய் இருந்தது. பாதங்கள் இரும்பும் களிமண்ணுமாய் இருந்தது. இப்படி இருக்க தானியேல் 2:34 வாசிக்கிறோம். கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து அந்த சிலையை அதன் இரும்பும் களிமண்ணுமான அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது என்று சொன்னார். இந்த சிலையை குறித்து நாம் எல்லாரும் ஏற்கனவே பலமுறை படித்திருப்போம், செய்திகளை கேட்டிருப்போம். கேட்டிராத சிலருக்காக அல்லது கேட்டும் நினைவில் வைத்திராத சிலருக்காக நான் அதை மீண்டும் சொல்கிறேன். அந்த சிலையின் தலை பசும்பொன் என்று சொன்ன தானியேல், நீரே அந்த தலை என்று அவருக்கு சொன்னார். பாபிலோன் சாம்ராஜ்யத்தை பசும்பொன்னுக்கு ஒப்பிட்டும், அதற்கு அடுத்து வர இருக்கிற மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தை மார்புக்கும் புயங்களுக்கும் ஒப்பிட்டும், அதை தொடர்ந்து வயிறும் தொடையும் என்று சொல்லப்பட்ட அந்த சாம்ராஜ்யத்தை வெண்கலம் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த பகுதியை கிரேக்க சாம்ராஜ்யத்திற்கும், அதை தொடர்ந்து வந்த கொடைக்கு கீழுள்ள கால் பகுதியை ரோம சாம்ராஜ்யத்துக்கும் ஒப்பிட்டு கடைசி காலத்திலே பாதங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லும்போது இரும்பும் களிமண்ணும் ஒன்றோடொன்று ஒட்டாதது போன்று கடைசி நாட்களில் உண்டாகிற ஆட்சிகள் இருக்கும் என்றார். இந்த உலகத்தில் பாபிலோன் சாம்ராஜ்யம் வந்தது போனது, மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் வந்தது போனது, கிரேக்க சாம்ராஜ்யம் வந்தது போனது, ரோம சாம்ராஜ்யம் வந்தது போனது. அதற்கு பிறகு இரும்பும் களிமண்ணும் கலந்த நிலையிலே இன்றைக்கு நாம் உலகமெங்கும் பார்க்கிறோம். ஒன்றோடொன்று ஒட்டிக்கொள்வதற்கு வாய்ப்பில்லாத பல இயக்கங்கள், பல கட்சிகள் ஒருவரோடு ஒருவர் தங்களை இணைத்துக் கொண்டு ஆட்சி பீடங்களை கைப்பற்றினால் போதும் என்கிற நிலையிலே பல இடங்களில் ஆட்சிகள் அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இந்திய தேசத்திலே நான் உங்களுக்கு நேர குறைவு நிமித்தம் மிக துரிதமாய் போகிறேன். இந்திய தேசத்திலே
இன்றைக்கு இந்த பாதங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி இரும்பும் களிமண்ணும் போல ஒன்றோடொன்று ஒட்டி கொள்ளாத, கொள்கையிலே ஒத்து வராத, எந்த நிலையிலும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையிலே உள்ள தலைவர்களும் கூட ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக சில தங்களுடைய கோட்பாடுகளை விட்டுக் கொடுத்து ஆட்சிகளை கூட்டணி அமைத்து கைப்பற்றுகிறார்கள். உதாரணத்திற்கு சொல்ல போனால் மராட்டியத்தில் மகாராஷ்டிராவில் சிவசேனாவும் பிஜேபியும் ஒன்றிணைந்து அவர்கள் போட்டியிட்டார்கள். ஆனால் போட்டியிட்ட பிறகு ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிற நிலை வந்தபோது பிஜேபியை கழற்றி விட்டுவிட்டு இந்துத்துவ கொள்கையை தன்னிலை உடைய சிவசேனா மதச்சார்பற்ற கொள்கையுடைய காங்கிரஸை இணைத்துக் கொண்டு ஆட்சியை அமைத்தது. ஆனால் திடீரென்று போன வாரத்தில் அந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்டு மீண்டும் அவர்கள் பிஜேபியோடு அதிலிருந்து ஒரு அணி பிரிந்து போய் அங்கே ஒட்டி கொண்டு ஆட்சி அமைக்கிறார்கள். ஒருவரோடு ஒருவர் ஒட்ட முடியாத பகையாளிகள் அல்லது பிரிந்து நின்றவர்களும் ஆட்சிக்காக ஒட்டி கொண்டு நிற்கிற நிலை. தமிழகத்தில் திராவிட இயக்கங்களின் கொள்கைக்கும் பிஜேபி கொள்கைக்கும் எந்த காலத்திலும் ஒத்து வராது. ஆனாலும் இங்கேயும் பிஜேபி தீண்டத்தகாத கட்சி அல்ல என்று கூறி கலைஞர் ஒரு வழியை திறந்து விட்டார். முதலாவது, அதற்கு பிறகு அதோடு அதிமுக ஒட்டி கொண்டது. இன்றைக்கு மீண்டும் அதிமுகவையே பிளவுபடுத்தி அதிலிருந்து ஒரு கூட்டம் எம்எல்ஏக்களை பிஜேபி பிரித்து கொண்டு போகலாம் என்கிற நிலை வரை இந்த நாடு இப்போது போய்கொண்டிருக்கிறது. மொத்தத்தில் இவைகள் அத்தனையும் எதை காட்டுகிறது என்றால், ஒன்றோடொன்று ஒட்டிக்கொள்ள முடியாத நிலையிலும் இரும்பும் களிமண்ணும் ஒன்று சேர்ந்து கடைசி நாட்களில் ஆட்சி. இந்த கடைசி காலகட்டத்தில் இந்தியாவிலே உள்ள ஆட்சிகளும் இந்தியாவில் உள்ள கட்சிகளும் நமக்கு காட்டிக் கொடுப்பது என்ன என்றால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். சென்னையில் பல்லாவரத்தில் ஒரு திமுக கூட்டம் நடந்து கொண்டிருந்தது சில ஆண்டுகளுக்கு முன்பாக. அப்பொழுது அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தார். அப்பொழுது நான் அந்த வழியே போகிற போது அந்த கூட்டத்தில் பேசிக்கொண்டிருந்த பேச்சாளர் இப்படி பேசினார்: இயேசு வருகிறார், இயேசு வருகிறார் என்று கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள். இயேசு வருகிறார் என்பதற்கு இந்த ஜெயலலிதா அம்மாவுடைய ஆட்சி தான் அடையாளம் என்றார். ஜெயலலிதா அம்மாவுடைய ஆட்சியே அடையாளம்னா அதுக்கு பின்னால் உள்ள ஆட்சிகள்லாம் என்ன சொல்றது? நேற்றைக்கு வள்ளுவர் கூட்டத்துக்கு பக்கத்தில் பிஜேபி ஒரு பெரிய உண்ணாவிரத போராட்டம் நடத்தியது. நேற்றைக்கு நடந்த அந்த உண்ணாவிரத போராட்டத்தை இன்றைக்கு நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தால் அந்த யூடியூப்பில் அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ராதாரவி பேசுகிறார். அந்த ராதாரவி அரசியல் தான் பேச வேண்டும் என்றாலும் அவர் அதன் நடுவில் சொல்கிறார், இந்த பெந்தகோஸ்தக்காரனை நினைச்சா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா என்று சொல்கிறார். அடுத்து பரிசுத்தாவி என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த அரசியல்வாதி அத்தனை பேரும் பேசுறதை பார்த்தா இன்னைக்கு டிவியில் அதை போட்டுட்டா ராதாரவி உளறல் அப்படின்னு போட்டான். மொத்தத்தில் அரசியல் இயக்கங்கள் தாங்கள் என்ன செய்கிறோம் என்ன பேசுகிறோம் என்றே தெரியாத ஒரு நிலையிலே இன்றைக்கு போய்கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் தமிழகத்திலும் இந்தியாவிலும் உள்ள அரசியல் நிலையை உற்று பார்ப்போம் என்றால் நமக்கு ஒன்று புரியும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் வாசல் அருகே வந்துவிட்டார். சபை கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டும். அருமையானவர்களே, கிறிஸ்தவ உலகிலே பலவிதமான விசுவாச துரோகங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 2 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே முந்தி விசுவாச துரோகம் நடைபெறும் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
இந்த நாட்களில் திருச்சபைக்குள்ளே நடந்தேறுகிற விசுவாச துரோகம், குறிப்பாக வசனத்தை அபத்தமாக்கும் முயற்சி, வேதத்தை கையில் வைத்திருக்கிறவர்களே வேதத்திற்கு எதிராக பேசுகிற ஒரு நிலையை இன்றைக்கு திருச்சபைகளுக்குள்ளே பார்க்கிறோம். குறிப்பாக இறையியல் கற்றுக்கொள்ளும்படியாக வேத கலாசாலைக்கு போகிற மாணவர்கள் ஒரு பக்கம் ஆரோக்கியமான உபதேசங்களை கற்றுக்கொள்கிற அதே வேளையில் மறுபுறத்திலே இறையியல் என்கிற பெயரில் திருவசனத்தை திரித்து பேசுகிற பலர் இன்றைக்கு இறையியல் விரிவுரையாளர்களாக உள்ளே வந்து விட்டார்கள். குறிப்பாக தமிழகத்தில் இருக்கிற மிகப்பெரிய இறையியல் கல்லூரிகளில் ஒன்று அரசரடியில் உள்ள இறையியல் கல்லூரி. அந்த இறையியல் கல்லூரிகளை படித்த பலர் தமிழகத்திலும் வெளிநாடுகளிலேயும் இன்றைக்கு போதகர்களாக இருக்கிறார்கள். அதில் உள்ள அந்த இறையியல் கல்லூரி நூல் வரிசையிலே திருமறைக்கு திரும்புவோம் என்கிற ஒரு நூலில், ஒரு இதழில் மிகப்பெரிய வேத வல்லுநர் என்று இறையியல் அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட திரு சாமுவேல் அமிர்தம் இப்படி சொல்கிறார்: நரகம் நித்தியம் அல்ல. வேதம் சொல்கிறது நரகம் நித்தியம். இயேசு சொன்னார் நரகம் நித்தியம். ஆனால் வேத கலாசாலைகளில் வேதத்துக்கு மாறான காரியங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. சென்னையில் நான் பல வேத கலாசாலைகளில் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்த ஒரு காலம் இருந்தது. இப்பொழுது நான் எந்த வேத கலாசாலையிலும் கற்றுக் கொடுக்கவில்லை. ஆனால் ஒரு காலத்தில் நான் பைபிள் டீச்சராக பல வேத கலாசாலைகளில் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட வேத கலாசாலையில் அங்கே பயிற்றுவித்த ஒரு விரிவுரையாளர் மக்களுக்கு இப்படி சொன்னார்: மாணவர்களுக்கு நரகம் என்று ஒன்று கிடையவே கிடையாது, அது கற்பனை கதை என்று சொல்லிவிட்டார். அதற்கு அடுத்த பீரியட் என்னுடைய பீரியட். அதில் என்னிடத்தில் கேட்டவர்கள் இந்த கேள்வியை கேட்டார்கள்: முந்தின வகுப்பில் வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர் நரகம் கற்பனை என்று சொல்லிவிட்டு போனார், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? அதற்கு பிறகு அவர்களுக்கு நான் விளக்கினேன். என்றாலும் நான் சொல்ல வருவது என்ன என்றாலும், இந்த நாட்களில் சபைக்குள்ளே ஆகட்டும், வேத கலாசாலைகளிலே ஆகட்டும், வசனத்துக்கு விகற்பமான காரியங்கள் கற்றுக் கொடுக்கப்படத்தக்கதாக விசுவாச துரோகம் இன்றைக்கு சபைக்குள்ளே முந்தி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சபை என்று சொல்லும்போது எபிஸ்கோப்பல் சபைகளில் 44% பேர் இயேசு கிறிஸ்து கன்னி மரியாளின் வயிற்றில் பரிசுத்தாவியினாலே பிறந்தார் என்பதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அதே போலவே பாப்டிஸ்ட் சபையில் 44% பேர், பிரஸ்பிட்டீரியன் சபையில் 49% பேர். இப்படி இவர்களெல்லாம் இயேசுவின் கன்னி பிறப்பை நாங்கள் நம்பவில்லை என்று சொன்னதை சர்வதேச கணக்கெடுப்பு ஒன்று நிரூபித்திருக்கிறது. மாத்திரமல்ல, திருச்சபைகளுக்குள்ளே ஒரு சாரார் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறார்கள். வேதாகமம் பரிசுத்தாவினாலே எழுதப்பட்டது என்பதை நம்பாத ஒரு கூட்டம் இருக்கிறது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் என்று சொன்ன கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு இவைகள் அடையாளமாக இருக்கிறது. ஆண்டவர் உங்களை அங்கத்தினர்களாய் வைத்திருக்கிற ஆவிக்குரிய சபைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆவிக்குரிய சபைகளில் அங்கமாயிருங்கள். கர்த்தருடைய வேதத்தை போதிக்கிற கர்த்தருடைய ஊழியர்களோடு இணைந்து நின்று ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் நம்மை
ஆசீர்வதிப்பார். மாத்திரமல்ல, உலகத்தோடு கலப்பது, நான் சொல்றது எனக்கு ஒவ்வொன்றையும் கட் பண்ணிட்டு போற மாதிரி இருக்குது நேரம். ஆனாலும் அடுத்தடுத்த குறிப்புகளை உலகத்தோடு கலப்பது, அவள் சொன்னார், அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடனே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் எது, கிறிஸ்துவுக்கும் பேரியாளுக்கும் இசைவேது என்றெல்லாம் அவர் கேட்டார். ஆனால் இன்றைக்கு உலகம் எது சபை எது என்று தெரியாத ஒரு நிலைக்கு சபையும் உலகமும் போய்கொண்டிருக்கிற நிலை காணப்படுகிறது. தேவன் சபையை உலகத்தில் வைத்தார், சாத்தான் உலகத்தை சபைக்குள்ள வைத்தான். இன்றைக்கு பெரும்பாலான இடங்களில் உலகம் எது, உலக காரியங்கள் என்னென்ன, நாம் செய்வது ஆண்டவருக்கு பிரியமானதா இல்லையா என்றே புரிந்து கொள்ள முடியாத ஒரு சந்ததி வாழுகிற காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம். நாங்கள்லாம் ரட்சிக்கப்பட்ட போது இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்று மிக திட்டவட்டமாக போதித்தார்கள். நான் முதலாக செய்த ஊழியம் என்ன ஊழியம் தெரியுமா? இந்த பெரிய கூட்டத்தில் பெரிய க்ரூசைட், இந்த க்ரூசைடில் காணிக்கை எடுத்த ஊழியம் தான் நான் செய்த முதல் ஊழியம். அப்போது செய்வதற்கு முன்பாக 1979 ஜனவரி மாதம் 1979 ஜனவரி மாதத்தில் 8 நாட்கள் கூட்டம் நந்தனம் YMCA மைதானத்தில். அந்த 8 நாட்கள் கூட்டத்திலும் பிரசங்கியார் யார் என்றால் பாளையங்கோட்டை அப்போஸ்தலர் பரிசுத்தவான் பாஸ்டர் ராஜேந்திரன் அவர்கள் வந்து சென்னையில் உள்ள அத்தனை சபைகளோடும் அத்தனை சபைகளின் ஒருங்கிணைப்போடு அந்த கூட்டத்தை நடத்தினார். ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்ட அந்த கூட்டத்தில் வெவ்வேறு சபைகளிலிருந்து வாலண்டியர்ஸ், கவுன்சிலர்ஸ் அழைத்திருந்தார். அப்பொழுது நானும் போய் முன்னின்ற போது அங்கே மதுரையில் ஊழியம் செய்து காலம் சென்ற பாஸ்டர் அலெக்சாண்டர் அவர் என்னை கூப்பிட்டு, ஜெயபால் நீ கவுன்சிலராயிரு என்று சொன்னார். நான் சொன்னேன், அண்ணா நான் இன்னும் அபிஷேகமே பெறலண்ணே, நான் வந்து காணிக்கை எடுக்கிறேன், பாட்டு புஸ்தகம் வைக்கிறேன், அந்த வேலை தான் நான் செய்ய முடியும், அதுதான் நான் செய்ய முடியும். நான் இதை சொல்ல வர்றதுக்கு காரணம் என்னன்னா, அன்னைக்கு எனக்குள்ள அப்படி ஒரு பயம் இருந்துச்சு, பக்தி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ரட்சிக்கப்படாதவன், பரிசுத்தாய் வராதவங்களாம் ஊழியம் செய்யணும். இன்னைக்கு ஊழியம்னா என்னன்னு, சபைனா என்ன, இன்றைக்கு ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள்ல உண்டான ஈடுபாடு, வைராக்கியம், இதை குறித்தெல்லாம் ஒரு தெளிவும் இல்லாத ஒரு சந்ததி இன்றைக்கு சபைக்குள்ளே வளர்ந்து கொண்டிருக்கிறது. உலகம், குறிப்பா சொல்றேன், சின்னத்திரை, அகலத்திரை, சினிமா, டெலிவிஷன், இந்த ரெண்டும் ஆண்டோடைய பிள்ளைகளை வழிநடக செய்யக்கூடியது என்கிற அந்த எண்ணம், அந்த தெளிவு இன்றைக்கு சபைக்குள்ளே பெரிதும் குறைவாக இருக்கிறது. பெரும்பாலான மக்கள், கிறிஸ்தவர்கள் உட்பட பெரும்பாலான மக்கள் சின்னத்திரையில் வருகிற சீரியல்களுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். சினிமா தியேட்டருக்கு போனாலும் தப்பில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இன்றைக்கு திருச்சபைக்குள்ளே இருக்கிறது. இதெல்லாம் நான் சொல்ல வர்றதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பாக என்று நினைக்கிறேன், அல்லது 7-8 ஆண்டுகள் இருக்கலாம், ஜீசஸ் என்ற ஒரு படம், சினிமா படம் தியேட்டர்களில் வெளியிடப்பட்டது. அதை வெளியிட்டது இயேசு அழைக்கிறார் டாக்டர் பால்கனர். அதற்கு முன்பு வரை தியேட்டருக்கு போவது தவறு என்று நினைத்துக் கொண்டிருந்த பெந்தேகோஸ்தே மக்களில்
ஒரு சாரார். டாக்டர் பாந்தனவர்னு தியேட்டர்ல படம் வெளியிடுறாரு, ஜபத்தோட வெளியிடுறார், அநேகர் ரட்சிக்கப்படணுன்ற நோக்கத்தோட வெளியிடுறார். நம்மளும் போகணுன்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. என் சபையில் இருந்த மக்கள் சிலருக்குள்ள ஒரு பெரிய கேள்வி. என்ன கேள்வி? நம்ம பக்கத்தில் படம் ஓடுது, போகலாமா வேண்டாமா? பாஸ்டர் என்ன சொல்லுவார்? பாஸ்டருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? இந்த கேள்வியில் வாலிப பிள்ளைகளெல்லாம் ஒன்றா சேர்ந்து யாராவது ஒருத்தர் அனுப்பி பாஸ்டர்கிட்ட கேட்டுருவோம் அனுமதி என்று ஒரு பிள்ளையை அனுப்பினார். அந்த பிள்ளை என்கிட்ட அனுமதி கேட்டுச்சு. ஐயா, எல்லாம் போகணுன்ட்டு ஆசையாக இருக்கிறாங்க, டாக்டர் பால்கனர் ஐயா இப்படி வெளியிட்டிருக்கிறார், கிறிஸ்தவங்களாம் போய் அந்த படத்தை பார்த்தா கூட்டம் நிறையா போகுதுன்ட்டு ரட்சிக்கப்படாத மக்கள்லாம் அந்த அந்த படத்தை பார்ப்பாங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு ஏது உண்டாகும், அதனால நாங்களும் போகலான்னு நினைக்கிறோம் அப்படின்னு நம்ம சபையில் உள்ள பிள்ளைகள்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு பயந்துக்கிட்டு போகலாமா வேண்டாமா போகலாமா வேண்டாமான்னு இருக்கிறாங்க. போகலாமா ஏன்ட்டு கேட்டான். நான் வர்ற ஞாயிற்றுக்கிழமை பதில் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அனுப்பிவிட்டேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்தது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் என்னுடைய செய்திக்கு முன்பாக அறிவிப்பு கொடுக்கும்போது இப்படி அறிவிப்பு கொடுத்தேன். நமக்கு பக்கத்தில் இருக்கிற தியேட்டரில் ஜீசஸ் படம் வெளியிடப்பட்டிருக்கிறது. டாக்டர் பால்கனர் அதை வெளியிட்டிருக்கிறார். ஆகவே அநேகருக்கு தியேட்டருக்கு போய் அந்த படத்தை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், தியேட்டரில் போய் ஜீசஸ் படம் பார்ப்பதும் ஒன்றுதான், பப்ளிக் டாய்லெட்டில் போய் உட்கார்ந்து பிரியாணி பொட்டலத்தை பிரித்து வைத்து சாப்பிடுவதும் ஒன்றுதான். எத்தனை பேர் பப்ளிக் டாய்லெட்டில் போய் உட்கார்ந்து பிரியாணி பொட்டலத்தை பிரித்து வச்சு சாப்பிடுவீங்களோ அவங்கெல்லாம் போகலாம் என்று சொல்லிவிட்டேன். உடனே என்ன நடந்தது தெரியுமா? ஜீசஸ் கால்ஸ் பிரேயர் டவரில் அங்கே நடக்கிற ஜபத்தில் ரட்சிக்கப்பட்ட ஒரு அம்மா என் சபையில் இருக்காங்க. அவங்க என் மூலம் ஞானஸ்தானம் எடுத்து உள்ளே இருந்தாங்க. அவங்களுக்கு பயங்கரமான கோபம். ஆராதனை முடிஞ்சவன பக்கத்தில் இருந்த ஆள்கிட்ட, இந்த பாஸ்டரை நான் என்ன பண்ணுறேன்பா, இந்த ஊரை விட்டு துரத்துறேன், எங்கள் ஐயா டாக்டர் பால்கனர்னா இவர் விமர்சனம் பண்ணிட்டார் அப்படின்னு போயிட்டாங்க. கேட்டவங்கெல்லாம் என்கிட்ட நம்ம ரொம்ப கோபிக்கிறாங்க ஐயா, கோபிச்சுட்டு போயிட்டாங்க. கோபிச்சாங்க, டாக்டர் பால்கனர்கிட்டே போய் சொல்லுங்க, சாஞ்சய் பால் இப்படி சொன்னார்னு சொல்லுன்ட்டு அதுக்கு அடுத்த வாரம் ஆராதனைகளை திருப்பி சொன்னேன். சாஞ்சய் பால் சொன்னார்ன்ட்டு போய் சொல்லுங்க என்று. ஏனென்றால் டாக்டர் பால்கனரன் எனக்கு நெருக்கமானவன். ஆகவே நான் சொன்னேன், இந்த அம்மா ஒரு 4 வாரம் சபைக்கு வரல, இந்த அம்மா அவ்வளோதான் போயிட்டாங்க என்று பலர் நினைத்து கொண்டிருந்த போது அமைதியாக திரும்ப பின்னால் உட்காந்தார். நான் சொல்ல வர்றது என்ன தெரியுமா? யாருக்காகவும் சத்தியத்தை நம்ம மாற்ற முடியாது. சபை கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தில் பிறந்தது. கிறிஸ்து இயேசு சபையை உன்னதமான நோக்கத்திற்காக உண்டாக்கினார். சபை கிறிஸ்துவின் மனவாட்டியாக ஆயத்தப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பாஸ்டர் மைக்கேல் சாமி ஐயா அவர்கள் மனவாட்டியின் சத்தம் என்று ஒரு பத்திரிகை நடத்தினார். மனவாட்டியின் சத்தமே என்ன என்றால், ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார். இயேசுவே வாரும் என்கிற அந்த ஏக்கத்தோடு அழைக்கிற சத்தம் தான் மனவாட்டியின் சத்தம். இந்த பூமியிலே மனவாட்டி சபை எப்போதும் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமுள்ளதாக காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வருகிறார். அவருடைய வருகைக்கு சபை ஆயத்தப்பட வேண்டுமானால் அதற்கு பரிசுத்தத்தில் சபை முன்னேற வேண்டும், விசுவாசத்தில் முன்னேற வேண்டும்,
அது கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும். எப்படியும் வாழலாம் என்று நினைக்கிற எவரும் இயேசுவின் வருகையில காணப்பட முடியாது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற வரையறைக்குட்பட்ட வாழ்க்கை வாழுகிறவர்கள் மாத்திரம்தான் இயேசுவின் வருகையில காணப்பட முடியும். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆண்டவராகிய இயேசு சீக்கிரத்தில் வருகிறார் என்கிற அந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்கிறதா? சிலர் இப்படி சொல்லுவார்கள், சாப்பிடாத பிள்ளையை சாப்பிடு சாப்பிடு என்று கட்டாயப்படுத்தி சாப்பிட வைக்கும் அந்த பிள்ளை முகத்தை அந்த பக்கமும் இந்த பக்கமும் திருப்பி போக்கு காட்டும் போது பூச்சாண்டி வராம்பார் என்று ஒரு வார்த்தை சொன்ன உடனே டப்புன்னு வாயை திறக்கும், உடனே சோத்தை உள்ள விட்டுருவாங்க. அது மாதிரி இயேசு வர்றான்னு பூச்சாண்டி காட்டாத என்று சில பிரசியா சொல்றாங்க. ஆனா இயேசு வர்றான்னு சொல்றது பூச்சாண்டி காட்டுற வேலை கிடையாது. இயேசு வருகிறார் என்று சொல்வது நமக்காக தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மை நம்முடைய பிள்ளைகளால் மாற்றின நம்முடைய ஆண்டவர் நமக்காய் வர வேண்டும் என்கிற ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய வருகைக்காக ஏக்கத்தோடு எதிர்பார்த்திருக்கிற நிலையிலே எல்லா சிருஷ்டிகளும் அந்த நாளை எதிர்பார்த்து ஏங்கிக் கொண்டிருக்கிறது என்று பவுல் சொன்னபடி ஏக்கத்தோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை சேர்த்துக் கொள்ள இயேசு வருகிறார் என்று உற்சாகப்படுத்தவே இது போன்ற இயேசு வருகிறார் கூட்டங்களை நாம் ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். இயேசுவின் வருகைக்கான அடையாளங்கள் என்று சொல்லும்போது ஒரு அடையாளத்தை சொல்லி நான் முடித்துவிட விரும்புகிறேன். ஏனென்றால் நேரம் அதிகமாகிவிட்டது. கடைசி நாட்களில் உண்டாகிற அடையாளங்களில் பலவற்றை மத்தேயு 24ஆம் அதிகாரம் பட்டியலிடுகிறது. அதில் ஒன்று கொள்ளை நோய்கள் உண்டாகும் என்று ஆண்டவராகிய இயேசு சொன்னார். கொள்ளை நோய்கள் உண்டாகும். ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும் பூமியின் கடைசி காலத்திற்கும் உண்டான அடையாளத்தை நீர் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சீடர்கள் அவரை பார்த்து கேட்டபோது இயேசு சொன்னார், பல இடங்களில் பூமி எதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் உண்டாகும் என்று சொன்னார். பிரிட்டனில் உள்ள லிவர்பூல் பல்கலைக்கழக பேராசிரியர் மேத்யூ பேரிஸ் என்பவர் கூறுகிறார், கடந்த 20 ஆண்டுகளில் நாம் 6 குறிப்பிடத்தக்க ஆபத்துக்களை சந்தித்திருக்கிறோம். அதாவது கொள்ளை நோய்கள் என்கிற பெயரில் சார்ஸ், மெர்ஸ், எபோலா, ஏவியான் இன்ஃப்ளூயன்சா, பன்றிக்காய்ச்சல், இந்த 5 ஆபத்துக்களிலே நாம் தப்பிவிட்டோம் என்று சொல்லுகிற இந்த லிவர்பூல் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர் 6வது ஆபத்தை குறித்து சொல்லுகிறார். அந்த 6வது ஆபத்து தான் கொரோனா என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு இப்படி சொல்லுகிறார், இந்த உலகத்தில் போரால் உயிர் இழந்தவர்களை விட, அதாவது இந்த உலகத்தில் காணப்பட்ட யுத்தங்களால் உயிரிழந்த மக்கள் கூட்டத்தை விட நோயால் உயிரிழந்தவர்கள் தான் அதிகம் என்று அவர் சொல்லுகிறார். வரலாற்று ஆய்வாளர்களும் அதை ஒத்துக்கொள்கிறார்கள். குறிப்பாக பிளேக், காலரா, ஃப்ளூ, கொரோனா போன்றவை கொடூரமான கொள்ளை நோய்கள் என்று ஆராய்ச்சியாளர்களால் கருதப்படுகிறது. பிளேக் நோய் வந்த பகுதிகளில் மக்கள் கொத்து கொத்தாக மடிந்தார்கள். அதுபோலவே காலராவினால், அதுபோலவே மற்ற கொரோனா போன்ற கொள்ளை நோய்களால். இதில் குறிப்பாக உலகத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் தாக்கத்தை
ஏற்படுத்தும் நோய்க்கு மருத்துவ உலகம் எபிடமிக் என்று பெயர் கொடுத்திருக்கிறது. எபிடமிக் என்றால் உலகத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மாத்திரம் தோன்றி மக்களை பாதித்த நோய். ஆனால் கண்டங்களை கடந்து பரவலாக பல கண்டங்களுக்குள்ளேயும் தாக்கத்தை பாதிப்பை உண்டாக்கிய கொள்ளை நோய்க்கு பேர் தான் பேண்டமிக். இந்த பேண்டமிக் என்ற வார்த்தையை இந்த கொரோனா வருவதற்கு முன்பாக இந்த உலகத்தில் மக்கள் அதிகமாக கேள்விப்படவே இல்லை. எபிடமிக் என்றால் உலகத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே ஏற்படுகிற நோய். ஆனால் பேண்டமிக் என்றால் கண்டங்களை பாதிக்கிற கொள்ளை நோய். ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம், அமெரிக்க கண்டம், ஆஸ்திரேலிய கண்டம், ஆப்பிரிக்க கண்டம் என்று அனைத்து கண்டங்களும் இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டது. உலகத்திலே முழு உலகத்தையும் பாதித்த பெரும் தொற்று இந்த கொரோனா. கொரோனா என்ற வார்த்தைக்கு கடும் சுவாச கோளாறு, கடும் சுவாச கோளாறு. சீனாவில் உண்டான இந்த கொரோனா நோய் டிசம்பர் 2019 ஆண்டிலே தோன்றியது. 2022 ஆண்டு ஜூன் மாதம் 27ஆம் தேதி நிலவரப்படி 188 நாடுகளில் 24,77,40,899 பேர் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டார்கள். இவற்றுள் 50,17,139 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இப்படி இந்த கொரோனா இந்த முழு உலகத்திலும் பெரும் தொற்றாக பரவி, இயேசு சொன்னது போலவே கடைசி நாட்களில் கொள்ளை நோய்கள் உண்டாகும் என்ற வார்த்தையின்படி பல நோய்களை நாம் இந்த உலகத்தில் பார்த்திருக்கிறோம், பல வியாதிகளை பார்த்திருக்கிறோம். ஆனால் கொள்ளை நோய் எல்லோரும் பயப்படத்தக்கதான கொள்ளை நோயாக இந்த கொரோனா கடைசி காலத்திலே எல்லோருக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய பயத்தை உருவாக்கி விட்டு போயிருக்கிறது. இயேசுவின் வருகைக்கு கொரோனா ஒரு அடையாளம். இந்த கொரோனா நோய் வந்தபோது அதுக்கு முன்னாலே யாருக்காவது வியாதி உண்டா? எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அவருக்கு சுகமில்ல, அவரை போய் நான் பார்க்குறேன் என்று பார்க்க போவாங்க. ஆனால் இப்போ வியாதி வந்த பிறகு யாருமே அவரை போய் பார்க்கக்கூடாது என்கிற நிலை வந்துவிட்டது. உங்களை ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பனை வரவழைப்பானாக என்று யாக்கோபு சொன்னார். வியாதிப்பட்ட காலத்தில் யாராவது வியாதியா இருந்தா வா, சபைக்கு வா, இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்றேன், கர்த்தர் சுகம் கொடுப்பார் என்று சொன்ன ஒரு காலம் இருந்தது. இப்போவும் அதான் சொல்றோம். கொரோனா வியாதியிலிருந்து அநேகரை கர்த்தர் விடுவித்திருக்கிறார். என் சபையில் கூட கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு சிலர் மருத்துவமனையில் 15 நாள் 1 மாதமெல்லாம் இருந்தார்கள். ஆனால் ஒருவரும் உயிரிழக்க கர்த்தர் விடவில்லை. கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டார். ஆனால் என்ன என்றால், யாரையுமே பக்கத்திலே வராத என்று சொல்லக்கூடிய ஒரு நோயாக இந்த கொரோனா நோய் மாறிவிட்டது. இந்த கொரோனா நோய் நிமித்தமாக ஆலயங்கள் எல்லாம் பூட்டப்பட்டது, ஆராதனைகள் எல்லாம் நிறுத்தப்பட்டது. என் சபையில் நான் முதல் பொது முடக்க காலத்தில் சபையில் ஆராதனை நடத்துவதை விட்டுவிட்டு ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசி வீட்டை தெரிந்து கொண்டு இத்தனை மணிலிருந்து இத்தனை மணி வரை இந்த வீட்டில் ஆராதனை எல்லாம் அங்கே வந்துடு அந்த ஏரியாவில். இப்படியே ஒரே நாளில் சண்டேயில் 2-3 இடத்துல ஆராதனை எடுத்து வந்துடும். ஆனால் அடுத்த பொது முடக்கம் வந்து பாருங்க, மக்களுக்குள்ள பயம் வந்து என்ன சொல்லிட்டாங்க, பாஸ்டர் நீங்கள் வர்றதும் பிரச்சனை இல்லை, ஆனால்
மற்றவங்கெல்லாம் வந்தால் எங்கள் வீடு பாதிக்கப்பட்டுரும்னு நாங்கள் நினைக்கிறோம். தயவுசெய்து எங்கள் வீட்டில் ஆராதனை வேண்டாம். அப்படின்னா என்ன நிலை? மக்கள் எல்லாருமே பயப்படத்தக்கதான ஒரு நிலையை இந்த கொரோனா உண்டாக்கிவிட்டது. சரி, இந்த கொரோனா நிமித்தமாக இந்த உலகத்தில் இயேசுவின் வருகைக்கான முன்னடையாளங்களில் ஒன்றை இப்பொழுது நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது அங்கே இப்படி வாசிக்கிறோம். வாசிக்கிறதை வெளிப்படுத்தல் 13. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும், அந்த மிருகத்தின் முத்திரையாவது, அதன் நாமத்தையாவது, அதன் நாமத்தின் லக்கத்தையாவது பெரும்படிக்கும், இந்த முத்திரையை பெறாத ஒருவனும் விற்கவும் கொள்ளவும் கூடாதபடி அது செய்தது. 18ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது அதை குறித்த விளக்கத்தை நாம் இன்னும் சற்று கூடுதலாக பார்க்க முடிகிறது. இதில் இயேசு தம்முடைய சபையை எடுத்துக்கொண்டு போன பிறகு இந்த பூமியிலே அந்தி கிறிஸ்துவின் நாட்கள் ஆரம்பமாகும். இயேசு கிறிஸ்துவின் சபை இந்த பூமியில இருக்கிற வரை அந்தி கிறிஸ்து பகிரங்கமாக வெளிப்பட முடியாது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? அவன் நீக்கப்பட்டால் ஒழிய அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை நிறைவேறாது. எவன் நீக்கப்பட்டால் ஒழிய சபை, இந்த சபை பூமியிலிருந்து எடுக்கப்படும் வரை அந்தி கிறிஸ்து பகிரங்கமாக இந்த பூமியிலே தன்னை வெளியரங்கப்படுத்திக் கொள்ள முடியாது. ஆனால் அதற்கு முன்பதாக அந்தி கிறிஸ்துவின் நாட்களுக்காக இப்பொழுதே இந்த உலகம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரு அடையாளம் இந்த முத்திரை. இந்த முத்திரையை எங்கே பதிப்பார்கள்? இந்த முத்திரையை வலது கையிலோ அல்லது நெற்றியிலோ பதிப்பார்கள். இப்பொழுது இந்த பெருந்தொற்று உருவாகும் போது காய்ச்சல், சளி, இருமல், மூச்சு திணறல் இவைகளெல்லாம் உண்டாகிறது என்பதை சொல்லுகிற மருத்துவ உலகம் பொது இடங்களில் கூடுகிற அல்லது வருகிற மக்கள் உள்ளே நுழைவதற்கு முன்பாக, அது பள்ளிக்கூடமானாலும் அலுவலகமானாலும் ஆலயமானாலும் எந்த இடமானாலும் அவர்களை பரிசோதித்து உள்ளே அனுப்ப வேண்டும். அந்த பரிசோதனை கருவியை எங்கே வைத்து பரிசோதிக்கிறார்கள்? ஒன்று நெற்றியிலே அல்லது மணிக்கட்டிலே கையிலே வைத்து பரிசோதிக்கிறார்கள். இவருக்கு காய்ச்சல் இருக்கிறதா இல்லையா, இவருடைய உஷ்ணம் என்ன நிலையில் இருக்கிறது என்று பார்க்கிறார்கள். இதை சிலர் நின்று காண்பித்து போகிறார்கள், சிலர் தப்பித்து போய்விடுகிறார்கள். எனவே இப்பொழுது பில் கேட்ஸ் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உலகம் முழுக்க இந்த நோய் பரவிக்கொண்டிருக்கிற நிலையில இது முழுமையாக கட்டுக்குள்ளே வராது. ஆகவே எவர் ஒருவரானாலும் ஒரு பொது இடத்திற்கு வரும்போது அவரை கண்டுபிடிப்பதற்கு, அவர் நோய் தொற்றோடு இருக்கிறார் என்று கண்டுபிடிப்பதற்கு ஒவ்வொருவரையும் வரிசையில் நிறுத்தி அவருக்கு பரிசோதனை செய்வதை விட அத்தனை பேருக்கும் சிப்பை உள்ளே பொருத்திவிட வேண்டும். அந்த சிப், மைக்ரோ சிப், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வலது கையிலோ அல்லது நெற்றியிலோ பொருத்தப்பட்டு விட்டால் அதற்கு பிறகு இந்த பரிசோதனை கருவியே தேவையில்லை. நாம் சேட்டலைட் மூலமாகவே எந்தெந்த நபர்கள் நோய் தொற்றோடு எங்கெங்கே காணப்படுகிறார்கள் என்பதை சுலபமாக கண்டுபிடித்து விடலாம். ஏனென்றால் இன்றைக்கு உலகம் முழுக்க
4000 சேட்டலைட் கருவிகள் மனிதர்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றன. ஆகவே எந்த ஒரு மனிதனும் இந்த சேட்டலைட்டுடைய கண்களுக்கு தப்ப முடியாது. ஆகவே அது கடையாகட்டும், ஆலயமாகட்டும், பள்ளியாகட்டும், அலுவலகமாகட்டும், எங்கே ஆனாலும் நோய் தொற்றோடு எவர் வந்தாலும் உள்ளே நுழைகிற எந்த மனுஷனையும் இந்த கம்ப்யூட்டர் காண்பித்து கொடுத்துவிடும். ஆகவே எவரையும் கூப்பிட்டு நிறுத்தி பரிசோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிப்பை எல்லாருக்கும் பொறித்து விடு என்று சொல்லுகிறார். இப்பொழுது உலகம் என்ன சொல்லும் என்றால், உலகத்தில் உள்ள அரசாங்கம் என்ன சொல்லும் என்றால், ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் என்ன சொல்லும் என்றால், உங்களுக்கு இதை ஒரு ஏதோ வேண்டாத ஒன்றாக நீங்கள் நினையாதீர்கள். நீங்கள் ஏதோ ஒரு கடைக்கு போக வேண்டும், ஒன்று வாங்க வேண்டும் என்றாலோ, பேங்க்ல போய் டிரான்சாக்ட் பண்ண வேண்டும் என்றாலோ, அல்லது வேறு எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்றாலும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சிப்பை நீங்கள் பொருத்தி இருக்க வேண்டும். இது வேறு ஒன்றுக்காகவும் அல்ல, இது மருத்துவ உலகத்தின் கண்டிப்பான கட்டளை. ஆகவே இதை நாம் செய்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லுவோம். இப்போ பாருங்க, முகக்கவசம் அணியாதவர்கள் வெளியே வந்தால் 500 ரூபா அபராதம் என்று சொல்வது போல, இந்த சிப்பை பொறுத்தால யார் வந்தாலும் கடைக்குள்ளேயே நுழைய முடியாது, ஆட்டோமேட்டிக் டோர் திறக்கவே திறக்காது என்கிற ஒரு நிலையை கொண்டு வந்து விட்டால் இந்த உலகம் என்ன? அந்த நிலைக்கு இந்த உலகத்தை இப்பொழுது ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மருத்துவ காரணம் சொல்லி இப்பொழுது சிப் பொருத்தப்பட வேண்டும் என்று பில் கேட்ஸ் சொல்லுகிறார். இதே நிலை நாளைக்கு அந்தி கிறிஸ்துவின் ஆளுகையிலே அந்த நாட்களில் இருக்கிற அத்தனை பேரும் விற்கவும் கொள்ளவும், எந்த ஒரு காரியத்தை நிறைவேற்றவும் அவர்கள் தங்களுடைய நெற்றியிலோ அல்லது வலது கைகளிலோ முத்திரையை பதித்திருக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்தை இந்த உலகம் பிறப்பிக்கும். ஆனால் அந்த நாட்கள் வருவதற்கு முன்பாக, அந்தி கிறிஸ்துவின் அந்த நாட்கள் வருவதற்கு முன்பாக கர்த்தர் சபையை மத்திய ஆகாயத்தில் எடுத்துக் கொள்வார். ஆகவே அந்த நாளுக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று ஆண்டவராகிய இயேசு சொன்னார். நாம் எல்லாரும் அவனவன் சரீரத்தில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். வெள்ளை சிங்காசனம் நியாய தீர்ப்பு உலகத்தாருக்குரியது. கிறிஸ்துவின் நியாயாசனம் என்பது விசுவாசிகளுக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிற ஆசனம். ஆகவே மத்திய ஆகாயத்திற்கு போகிற கர்த்தருடைய பிள்ளைகள் 7 ஆண்டுகள் ஆண்டவராகிய இயேசுவோடு அங்கே கல்யாண விருந்தில் பங்கு கொண்டு, அதைத் தொடர்ந்து 1000 வருட அரசாட்சியிலே ஆண்டவரோடு கூட இந்த பூமியை அரசாண்டு, அதைத் தொடர்ந்து புதிய வானம் புதிய பூமி என்கிற நிலையிலே இந்த முழு உலகத்திலும் ஆண்டவரால் ஒரு புதிய வாழ்க்கைக்கு உட்படுத்தப்பட்டு நம்முடைய வாழ்க்கை நித்தியமாய் கர்த்தரோடு கழிய வேண்டும் என்றால் நாம் இயேசுவோடு எடுக்கப்பட்ட நிலையிலே அவர் நம் வைத்திருக்கிற பலன்களை பெற்றுக் கொள்ள வேண்டியிருக்கும். அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று இயேசு சொன்னார். இங்கே உட்கார்ந்திருக்கிற ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் கர்த்தர் பலனை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு ஊழியனுக்கும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் கர்த்தர் பலனை வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 21:4 கர்த்தர் தாமே அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எங்க வச்சு? ஆண்டவருடைய ராஜ்யத்தில் ஆண்டவரோடு போய் சேர்ந்தவர். அங்கே அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, துக்கமும் இல்லை, அழுகையும் இல்லை. அப்படியானால் அங்கே ஏன் கர்த்தர் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இங்கிருந்து போயிட்டோம்னாலே நித்திய இளைப்பாறுதல், நித்திய இன்பம், நித்திய மகிழ்ச்சி. அங்கே ஏது கண்ணீர்? கர்த்தர் ஏன் கண்ணீரை துடைக்க வேண்டும்? அந்த கேள்விக்கு ஒரு பெரிய வேத பண்டிதர் இப்படி பதில் சொல்கிறார். அங்க போய் எல்லாரும் பலன் பெறும்போது சில விசுவாசிகள், சில தேவனுடைய பிள்ளைகள் கண்ணீர் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க.
கர்த்தர் பக்கத்தில் வந்து கேட்பான், ஏம்மா கண்ணீர் வடிக்கிறேன், ஏன்பா கண்ணீர் வடிக்கிறேன்னு கேட்பான். அவங்க சொல்லுவாங்களாம், அவன் எனக்கு 10 வருஷத்துக்கு பிறகுதான் ரசிக்கப்பட்டான், அவன் எனக்கு 20 வருஷத்துக்கு பிறகுதான் ஆண்டவருக்குள்ளே வந்தான். ஆனால் அவளுக்கு நீர் வந்து முத்துக்கள் நிறையா கொடுத்துருக்காரு, எனக்கு ஒரே ஒரு முத்தம் கொடுத்துருக்கு. அவளுக்கு பெரிய கிரீடம் கொடுத்துருக்காரு, எனக்கு சாதாரண கிரீடம் கொடுத்துருக்கு. அவளுக்கு கொடுத்துருக்கிற மேன்ஷன் ரொம்ப அருமையாக இருக்குது, எனக்கு சின்ன ரூமை கொடுத்துருக்கு. அதனால தான் அழுதுன்ட்டு உட்காந்துருக்கும் போது ஆண்டவர் சொல்லுவாராம், கீழே இருக்கும்போது அவன் எனக்காக நிறையா செஞ்சான், அவன் எனக்காக நிறையா செஞ்சான், அவன் என்ன செஞ்சானோ அவன் என்ன செஞ்சாலோ அதுக்கு அவளுக்கு நான் பலன் கொடுக்குறேன், நீங்கள் என்ன செஞ்சியோ அதுக்கு பலன் கொடுக்குறேன், அதனால் கவலைப்படாது, வந்து சண்டையில் அப்படின்ட்டு கண்ணீரை குடைப்பான். அதனால் அங்கே போன பிறகும் கண்ணீர் விடாமல் இருக்கணும்னா இங்கே இருக்கும்போதே கர்த்தருக்காக நல்லா கிரியை செய்யணும். சபைக்கு ஏதோ வந்தோம் போனோம் உட்காந்தோம் கை தட்டினோம் பாட்டு பாடினோம் ஆராதனை முடிச்சு எழுந்து போனோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த பூமியில் இருக்கும்போது நாம் ஆண்டவருக்காக என்ன செய்தோம், ஆத்மாக்களுக்காக ஜெபித்தோமா, பாரப்பட்டோமா, சுவிசேஷத்தை சொன்னோமா, கர்த்தருக்குள்ள ஜனங்களை நடத்தினோமா, சபையோடு இணைந்து செயல்பட்டோமா, ஆத்ம பாரத்தோடு கர்த்தருடைய ஊழியர் கொடுத்த செய்திக்கு நாம் கீழ்ப்படிந்தோமா, கர்த்தருடைய வார்த்தைகளை செவிமடுத்து கேட்டோமா, கர்த்தர் நம்ம என்னென்ன காரியத்திற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த காரியங்களை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தோமா, இந்த கேள்விகளை எல்லாம் நாம் நமக்குள்ளே எழுப்பி கர்த்தருக்குள்ளே வளர வேண்டும். அருமையானவர்களே, ஆகவே இந்த நாட்கள் இந்த இயேசுவின் வருகையின் கூட்டத்தில் நிறைய காரியத்தை சொல்றதுக்கு நேரம் இல்லை, இத்தோடு நான் முடித்துக் கொள்கிறேன். இயேசுவுக்காக நாம் என்ன செய்வோம்? ஆண்டவர் சீக்கிரத்தில் வருகிறார், கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். ஒருவேளை இயேசுவின் முதலாம் வருகை நம்முடைய வாழ்க்கைக்காக இந்த பூமிக்கு இயேசு வந்தார், என் பாவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார், எனக்காய் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்தார், அவர் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்பதை நம்பாமலும் அல்லது அதை குறித்த ஒரு எண்ணமே இல்லாமலும் ஏதோ ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததினாலே அல்லது ஒரு கிறிஸ்தவ புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டதினாலே ஒரு கிறிஸ்தவ பெண்ணை திருமணம் செய்ததினாலே ஏதோ கிறிஸ்தவ ஆலயத்துக்கு வருகிற ஒரு வாய்ப்பு கிட்டியதினாலே யாராவது இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்பதை, அவர் உங்களுக்காக இந்த பூமிக்கு வந்தார் என்பதை முதலாவது நம்புங்கள். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனுஷனுடைய பாவங்களுக்காக இயேசு தம்மையே பலியாய் தரும்படியாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் மரித்தார், மீண்டும் உயிரோடு எழுந்தார், இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் நமக்காக, நம்முடைய சபைக்காக, சபை என்பது யார்? சபை என்பது ரட்சிக்கப்பட்டவர்களுடைய கூட்டம். ரட்சிப்பு என்பது என்ன? விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்கிறவன் ரட்சிக்கப்படுவான். முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது ரட்சிக்கப்படுவான். அடுத்து ஞான ஸ்நானம் பெற்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல, ஆண்டவராகிய இயேசு சொன்னது போல, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் தண்ணீரில் மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்று தேவனுடைய நீதியை நிறைவேற்றும் போது ஒரு மனுஷன், ஒரு மனுஷி ரட்சிப்புக்குள்ள வருகிறார். மாத்திரமல்ல, அவருடைய நாளுக்காக முத்திரையாக பரிசுத்தாவின் நிறைவை பெற்று சபையோடு சேர்ந்து கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிற வாழ்க்கைக்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த நாளிலேயும் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு இதுவரை யார் யார் தங்களை ஒப்புக்கூடாது இருக்கிறீர்களோ அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுங்கள். சபையோடு சேர்ந்து கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படுங்கள். ஸ்பாவங்களில் மாற்றம் பெற வேண்டும். அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறார்கள், சபைக்கு வருகிறார்கள், ஆனால் ஸ்பாவம் மாறல, சிங்கமாக இருக்கிறாங்க. வீட்டில் புருஷன்ட்ட மனைவிட்ட தன்னுடைய சிங்க குணத்தை காட்டுறது. ஆனால் சிங்கம் போல இருக்கிறவர்கள் ஆட்டுக்குட்டி போல மாறணும், ஸ்பாவத்தில் மாறணும். ஏனென்றால் ஆட்டுக்குட்டியானவருக்கு மனவாட்டியாய் மாறப்போகிறோம். ஆட்டுக்குட்டியானுடைய மனவாட்டி ஆட்டுக்குட்டியாக இருக்கணும். உன்னுடைய வாழ்க்கையில உன் ஸ்பாவங்கள்ல நீ இன்னும் மாற்றம் பெறாத ஒரு நிலையில இருந்தா இன்றைக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, என் வாழ்க்கை மாறணும், என் ஸ்பாவங்களை நான் மாற்றம் பெறணும், கர்த்தருக்குள்ள நான் பலப்படணும், கர்த்தரை போல நீ மாற்றும். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய நிருபத்தில் சொன்னார்,
அவர் இருக்கிற வண்ணமாய் அவரை தரிசிப்பதினாலே. அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாய் அவரை தரிசிக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும். அப்படியே நாம் எழுந்து நிற்போம். கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு நிமிஷம் நம்முடைய கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் உம்மை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தரை சந்திக்கிற அந்த ஆயத்தமுள்ள வாழ்க்கையை எனக்கு தாரும் என்று கேட்போம். கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார் என்கிற அந்த ஒரு நினைவூட்டுதலை எனக்கு உண்டாக்கும்படியாக இந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி என்னையும் இங்கே கொண்டு வந்தீரே. கர்த்தாவே, நான் உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். என்னை பரிசுத்தமாக்கும், என்னை இரட்சியும். இதுவரை ஞானஸ்நானம் பெறாத யாராய்களும் இங்கே இருப்பீர்களானால் இந்த கூட்ட முடிவிலோ அல்லது நாளைய தினத்திலோ சபை போதகரை சந்தித்து உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு கொடுத்திருப்பதை உறுதி செய்து அவர்கள் இன்றைக்கு சொல்கிறார்களோ அன்றைக்கு ஞானஸ்நானம் பெற்று தேவனோடு உடன்படிக்கை செய்து கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி இப்பொழுது நான் ஜெபிக்க போகிறேன். நான் ஜெபித்த பிறகு பாஸ்டர் எபனேசர் அவர்கள் ஜெபித்த ஆசீர்வாதம் கூறுவார்கள். தேவையோடு வந்திருக்கிறவர்கள், பிரச்சனையோடு, பலவிதமான பாதிப்புகளோடு, சரீர பலவீனங்களோடு வந்திருக்கிறவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தி காண்பியுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு தேவையோடு வந்திருக்கிறேன், ஒரு பிரச்சனையோடு வந்திருக்கிறேன். பலருடைய கரங்கள் உயர்த்தப்படுகிறது பார்க்கிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் வந்த உங்களை கர்த்தர் வெறுமையாய் அனுப்ப மாட்டார். கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்தித்து அனுப்புவார். உங்கள் குறைவுகளை நிறைவாக்கி அனுப்புவார். உங்கள் பலவீனத்தை மாற்றி அனுப்புவார். உங்கள் கஷ்டத்திலிருந்து உங்களை விடுவித்து அனுப்புவார். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த கூட்டத்திற்கு நீர் கொண்டு வந்த உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செய்தாங்க. குறிப்பாக தேவைகளோடு வந்தவர்கள், பலவீனத்தோடு வந்தவர்கள், பிரச்சனைகளோடு வந்தவர்கள், பலவித பாதிப்புகளோடு வந்த ஒவ்வொருவரையும் கருத்தில் கொடுக்கிறோம். குறிப்பால் கைகளை உயர்த்தி நிற்கிற ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது கர்த்தர் அற்புதம் செய்வீராக. தேவனுடைய அற்புத வல்லமை உடைய பிள்ளைகளை சந்திக்கின்றதாலே கட்டுக்கள் அறுக்கப்படுவதாக, வியாதிகள் சுகமாவதாக, பலவீனங்கள் அகலுவதாக, கடன் தொல்லைகள் மாறுவதாக, பொருளாதார நெருக்கங்கள் தீர்வதாக, வேலையில்லா திண்டாட்டங்களுக்கு முடிவுண்டாவதாக, பிள்ளை இல்லாத குறைவுகள் நீங்குவதாக, கற்ப தடைகள் மாறுவதாக, திருமண தடைகள் மாறுவதாக, படிப்பிலே உண்டாயிருக்கிறதான தேக்க நிலைகள் மாறுவதாக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, வியாபாரம் செய்கிற மக்களுடைய வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, தொழில் செய்கிற மக்களுடைய தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, ஊழியர்களுடைய ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் ஒன்று சேர்வதாக. இங்க வந்திருக்கிறவர்கள் யார் யாருடைய குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிறதோ அந்தந்த குடும்பங்களில் கிரியை செய்கிற பிரிவினையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்கள் ஒன்று சேர்வதாக, ஊழியத்தை ஆசீர்வதியும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நாம் நின்றபடியே இருக்கும்போது பாஸ்டர் எபனேசர் அவர்கள் ஜெபித்து ஆசீர்வாதம் பண்ணுவார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம். பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆண்டவரே, இந்த ராத்திரிகளில ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆண்டவரே உடைய வருகை குறித்ததான நல்ல சத்தியங்களை இந்த தாசன் மூலமாய் ஆண்டவரே இந்த நாளிலே நீ தந்தபடினாலே பரலோக பிதாவே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காலஞ்சிட்டைகளுடைய தலைமை போதகர் ஆண்டவரே துதிக்கிறோம். நிறுவனர் ஆண்டவரே துதிக்கிறையா. என்னுடைய பாஸ்டையாவுடைய ஆண்டவரே இந்த நாளிலே மரணம் அடைந்த இந்த நாளை நினைத்து இப்படிப்பட்ட இந்த கூட்டத்தை கத்த இந்த இடத்துல வைக்க கத்த உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அநேக ஊழியக்காரர்களை உருவாக்க அநேகருக்கு ஆசீர்வாதமான தாசனை வைத்திருந்தீரே அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை தலைமை போதகரை கொண்டு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த எல்லா மக்களை ஆசீர்வதி, கடந்து வந்த எல்லா கர்த்தருடைய தாசர்களை ஆசீர்வதிக்கிறார் என்று ஜெபிக்கிறோம். உடனே நேரம் பொறுமையா இந்த வார்த்தைகளை கேட்ட ஆண்டவரை சபை மக்கள் கூடி வந்த எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஸ்தலத்தில் ஊழியம் செய்கிற சகோதரியை ஆசீர்வதிப்பீராக. அருமையான தாயாரை ஆசீர்வதிப்பீராக. இம்மட்டு கொடுத்த ஜீவன் சுகம் பலத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த எல்லா மக்களையும் ஆசீர்வதி, எல்லாவற்றுக்கும் மேலாக வருகைக்கென்று எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்தபடியாக ஜெபிக்கிறோம்.
நீ நினையாத நேரத்தில் வரப்போகிறபடினாலே உங்களை சந்திப்பதற்கு நாங்கள் எப்போதும் ஆயத்தமாக இருக்க கரதறியற்ற ஒரு ஜீவியம் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாக கூட ஜெபிக்கிறோம். உன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிறோம் இயேசுவின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பு, பரிசுத்தனுடைய ஐக்கியம், சமாதானம் மனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட சதா காலம் ஆண்டுடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் இருந்து உங்களுக்கு சின்ன ஒரு ஆகாரம் ஆயத்தப்படுத்தி இருக்கிறாங்க. இருந்து நீங்க சாப்பிட்டு போகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏறாருங்க, எல்லாருக்கும் இருக்கிறது இருந்து கொஞ்சம் தமிழ் பாரு, கொஞ்சம் சேர